ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ரிவ்யூவில் பார்த்த மாதிரி வேற லெவலான வீடியோ எப்படி உங்கள் ஃபோட்டோவை வச்சு மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அவருடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஏதாச்சும் புரியாமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கீழே கொடுத்துருக்க ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணி இமேஜில் ப்ரெஸ் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்குங்க. அதில் அந்த லாஸ்ட்டாக ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இமேஜும் வரும். அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணி இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்த இமேஜ்லேயும் கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதையே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான இமேஜ் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜை அடுத்ததை ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக மாறுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொடுத்துருக்க இமேஜை ப்ரெஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை மறுபடியும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக அந்த 3 இது இருக்கும். இந்த மூணு லேயர்லேயும் 1 by 1 இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 1 ப்ரெஸ் பண்ணுங்க. எடிட் குரூப் கொடுங்க. இதில் வந்து இந்த இமேஜில் கலர் அண்ட் ஃபில்லுக்கு போயிட்டு ஒரு இமேஜை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் வந்து 1 செகண்ட் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு மிரருங்கிற ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். இந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு அந்த 3 குரூப்லேயுமே அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுங்க. கீழே டவுன் பண்ணி இதை ட்ராக் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க அந்த குரூப்பில். இப்போ அடுத்த குரூப் ஆட் பண்ணிக்கலாம். எடிட் குரூப் இப்போ எல்லாமே ஆட் ஆகிட்டு
இப்போ அடுத்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச இமேஜை. இப்போ இதுலேயும் அதே மாதிரி 1 by 1 ஒரு குரூப்லேயும் ஒரு இமேஜ் கொடுங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்க்குங்க. இதில் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லேயரோட வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதே மாதிரி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ ஆட் பண்ண எஃபெக்ட் ஃபஸ்ட்டே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி மிரர் மட்டும் ஆன் பண்ணிடுவோங்க. இப்போ இந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இதுலேயும் அதே மாதிரி அடுத்தடுத்த குரூப் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க வீடியோ ஃபுல்லாக. இப்போ அடுத்தது எப்படி அதே மாதிரி 3 இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு லேயர் இல்லாமல் இருக்கும், அதுக்கு இந்த 3 லேயருக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் ஆடாக இருக்கும், அதை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண மாதிரியே இந்த 3 இதுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். குரூப் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுங்க. ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போய் அதேமாரி எஃபெக்ட் ஆட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. அதே எஃபெக்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண எஃபெக்ட் ஃபஸ்ட்லேயே இருக்கும், அந்த எஃபெக்ட்டை ப்ரெஸ் பண்ணி மிரர் மட்டும் ஆன் பண்ணிங்கனாக்கா போதும். இப்போ மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ளூ கலர் லேயரோட கரெக்டாக வச்சு கட் பண்ணிடுங்க. காப்பி லேயர் கொடுத்துருங்க. இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 இதுலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இதுலேயுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த குரூப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை மட்டும் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் இப்போ அடுத்து வர எல்லா லேயர்லேயும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் வரும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. 2 இதுலேயும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், நான் அதனால் வேறு இமேஜ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் குரூப்புக்கு போய்க்கோங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு ஸ்டார் ஆன் ப்ரெஸ் பண்ணி அதே இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி மூவ் பண்ணணும்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. தேர்டு குரூப்புக்கு போய்ட்டு அதே மாதிரியே எடிட் குரூப் கொடுங்க.
ஓகே, இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் கொடுத்துருக்க சாங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படி வேறு சாங் எதுவும் மாற்றினீங்கனாக்கா உங்களுக்கு லிரிக்ஸ் வராது. இதுக்கான லிரிக்ஸ் இதிலே கொடுத்துருக்கேன். இந்த ஐக்கான் மாதிரி இருக்கிறத எனபிள் பண்ணிங்கனாக்கா போதும், லிரிக்ஸ் வந்துடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அது எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கான டெம்ப்ளேட்டு ப்ரீசெட்டு எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ எதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தான் ஃபோட்டோ எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதெல்லாம் அதிலே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதில் போய் மறக்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ்.